கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் கர்த்தரை தொழுது கொள்ள ஆலயத்திற்கு செல்லும் நாள். இந்த நாள் நமக்கு மனமகிழ்ச்சியின் நாள். ஆமேன். நான் வாரத்தில் 6 நாட்களும் நம்ம எல்லாரும் மற்ற வேலைகளை செய்து சோர்ந்து போய் ஓய்ந்து போய் இருக்கிறோம். ஆனால் வாரத்தின் முதலாவது நாளிலே தேவனுடைய சன்னிதானத்திற்கு போய் நாம் பரிசுத்தவான்களோடு சேர்ந்து நம்ம அவரை ஆராதித்து தொழுது கொள்கின்ற நாள். இந்நாள் நமக்கு மனமகிழ்ச்சியை நிச்சயமாய் தரும் அல்லவா? பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் உபாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இந்த வசனத்தில் என்ன நம்ம அறிந்து கொள்கிறோம்னா, அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கின்றார். ஆமேன். சமீபமாய் இருக்கின்றார். அதே போல இவ்வளவு சமீபமாய் தேவனை பெற்றிருக்கிற நம்மை போல வேற பெரிய ஜாதி எது என்று சொல்லி அன்றைக்கு மோசே சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நாம் எப்பெல்லாம் தேவனை தொழுது கொள்கிறோமோ அவர் நமக்கு சமீபமாய் இருக்கின்றார். நாம் கரங்களை கூப்பி கண்களை மூடி நம்ம உள்ளத்துல உண்மையாய் அவரை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அவரை தொழுது கொள்ளுகின்றோம். நம்முடைய வணக்கத்தை, நம்முடைய மரியாதையை, நம்முடைய மேன்மையெல்லாம் அவருக்கு நம்ம செலுத்துகின்றோம். நாம் நம்மை தாழ்த்தி அவரை உயர்த்துகின்றோம். கர்த்தர் அப்பொழுது மகிமை அடைகின்றார். நாம் தொழுது கொள்ளுகின்றோம், கர்த்தரை வணங்குகின்றோம். இன்றைக்கு இந்த பூமியில நிறைய பேர் மனிதர்களை வணங்கி கொண்டு இருக்கின்றாங்க. யாரால நமக்கு தனக்கு ஆதாயம் வருகிறதோ அவர்களை தெய்வம் போல வைத்து வணங்கி கொண்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஆனால் தேவனை நாம் தொழுது கொள்ளுகின்றோம். அவர் நமக்கு சமீபமாய் இருக்கின்றார். பாடல் பாடி நாம் ஆராதனை செய்யும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்கின்றது. அவர் நம் மத்தியிலே வந்து விடுகின்றார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார் அல்லவா? அப்போ பார்த்தீங்கன்னா அவரை பிரஸ்தாபம் பண்ணும் பொழுது அவர் வந்து விடுகின்றாராம். அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்க வந்து விடுகின்றார். அப்போ நம்ம சமீபமாய் வந்து விடுகின்றார். நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கின்றார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, உண்மையாய் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு சமீபமாய் இருக்கின்றார். தேவ பிள்ளைகளே, நீங்க கலங்குறீங்க, ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க யாருமே எனக்கு உதவி செய்ய இல்லை, யாரும் மனுஷர்கள் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, உறவினர்கள் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க என்று சொல்லி கலங்குறீங்களா? நமக்கு சமீபமாய் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தர் நமக்கு சமீபமாய் வந்து விடுகிறார் அல்லவா? நீங்க கூப்பிடுங்க. எப்பெல்லாம் கூப்பிடுறீங்களோ, எப்பெல்லாம் தொழுது கொள்கிறோம், அப்பெல்லாம் நமக்கு சமீபமாய் இருக்கின்றார். அதை மறந்து விடக்கூடாது. நீங்க வீட்டில் இருந்து அவரை தொழுது கொண்டாலும், நீங்க வேலை பார்க்கும் இடத்துல தொழுது கொண்டாலும், நீங்க பிரயாணத்துல போகும் பொழுது, எந்த ஸ்தானத்துல இருந்தாலும் அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் சமீபமாய் இருக்கின்றார். அப்படி என்றால் ஆலயத்திலே எத்தனை அதிகம் யோசித்து பாருங்க. ஆலயத்திலே அவர் வஸ்திர தொங்கலால் நிரம்பி இருக்கிறதை நான் கண்டேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். அப்ப ஆலயத்துல நிச்சயமா தேவன் வீற்றிருக்கின்றார். ஏன் நீங்க ஆலயத்தை தேடி போகக்கூடாது? இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு தேடி சென்று கர்த்தரை தொழுது கொள்வோம். கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கின்றார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே தேவனை நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே அவருடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறது. காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது. காலையிலே கர்த்தரை தொழுது கொண்டு அந்த நாள் துவக்கத்திலேயே கர்த்தரை சமீபமாக்கி கொள்ளுவதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்வார்களாக. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை தேட, அவரை அழைக்க, அவரை தொழுது கொள்ள மறவாதிருக்கும்படி தேவ பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்தாரலும். நீர் எங்களுக்கு சமீபமாய் இருக்கின்றீர். நீர் சமீபமாய் இருக்கும் பொழுது எங்களுக்கு விரோதமாக செயல்படுகின்ற
அசுத்த வல்லமைகள் எங்களை நெருங்க முடியாது. சத்துருவின் போராட்டங்கள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. பொல்லாதவர்கள் எங்களை நெருங்க முடியாது. நீர் எங்கள் சமீபமாய் இருக்கிறீர். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். அப்படியே ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நீர் ஆசீர்வதிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.